நீதிமானும் பாவியும். இவை எல்லாவற்றையும் என் மாயையின் நாட்களில் கண்டேன். தன் நீதியில் கெட்டுப்போகிற நீதிமானும் உண்டு, தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. இந்த பிரபஞ்சத்தில் துன்மார்க்கரில் அநேகர் செலுத்திருக்கிறார்கள். அவர்களிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் சம்பத்தும் குவிந்து கிடக்கிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளில் அநேகர் வறுமையிலும் வேதனையிலும் தரித்திரலும் இருக்கிறார்கள். இப்பிரபஞ்சத்தில் கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் அநேகருக்கு ஏராளமான துன்பங்களும் தொல்லைகளும் வருகிறது. அனைத்து காரியங்களும் தேவனுடைய தெய்வீக பராமரிப்பின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. நம்முடைய மனுஷ ஞானத்தினால் தேவனுடைய பராமரிக்கும் தாற்பயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய காரியங்களை தேவனுடைய ஞானத்தினால் மாத்திரமே புரிந்து கொள்ள முடியும். தெய்வீக ஞானம் தேவனுடைய பராமரிப்பை நமக்கு உபதேசம் பண்ணும். நம்முடைய ஜீவியத்தில் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் நம்மிடத்தில் தேவனுடைய ஞானம் இருக்கும்போது நாம் தேவனுடைய சமூகத்தில் பரிசுத்தமாயும் உண்மையாயும் இருப்பதற்கு உதவியாய் இருக்கும். தேவனுடைய நன்மையே மெய்யான ஆசீர்வாதம். இந்த உலகத்தில் நடைபெறுகிற எல்லா காரியங்களையும் சாலமோன் பார்க்கிறார். தன்னுடைய நாட்களை மாயையின் நாட்கள் என்று சொல்கிறார். சாலமோனுக்கு எல்லாம் மாயையாய் இருக்கிறது. சாலமோன் ஞானத்தில் சிறந்தவர். ஆனாலும் அவருக்கு கூட அவருடைய நாட்கள் மாயையாய் இருக்கிறது. நாம் இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற நாட்களும் நமக்கு மாயையானது. நம்முடைய வாழ்வு காலமும் மாயை, நம்முடைய தாழ்வு காலமும் மாயை. நம்முடைய நித்திய காலத்தோடு இப்பிரபஞ்சத்தின் காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்குள்ள காலம் எல்லாமே நமக்கு மாயையாகவே இருக்கும். இந்த பிரபஞ்சத்தில் வேதனைகளையும் சஞ்சலங்களையும் அனுபவிக்கிற நீதிமான்கள் தங்களுடைய வருங்கால ஆசீர்வாதத்திற்காக தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்கள். துன்மார்க்கரோ தங்களுடைய அழிவுக்கு நேராக ஆயத்தமாய் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தரம் பிறப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் எல்லா மனுஷருக்கும் வரும். இந்த பிரபஞ்சத்தில் தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான்களும் இருக்கிறார்கள். தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் இருக்கிறார்கள். நீதிமான் தன்னுடைய சுய நீதியை சார்ந்திருக்க கூடாது. தேவனுடைய கிருபையே பிரதானம். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளின் போது தேவ நீதி வெளிப்படும். தேவனிடத்தில் பட்சபாதமும் இல்லை, மாறுபாடும் இல்லை. அந்நாளுக்காக நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அதன் பின்பு எதிலும் மாயை இராது, எல்லாம் சத்தியமாய் இருக்கும். சாலமோன் கண்டவர்கள். தன் நீதியிலே கெட்டுப்போகிற நீதிமான், தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவி.